வணக்க நண்பர்களே, நமது நோவா சீக்ரெட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். தமிழக அரசியல் வரலாற்றில் மிகவும் பரபரப்பான ஒரு கட்டத்தில் நாம் இருக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்துவிட்ட நிலையில் அனைவரும் மனதில் இருக்கும் மிகப்பெரிய கேள்வி, முதல் முறையாக களமிறங்கியுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் முதலமைச்சர் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பதுதான். பொதுவாக ஒரு முதலமைச்சர் ஆக வேண்டும் என்றால் எத்தனை இடங்கள் தேவை? குறைவான இடங்களை வைத்துக் கொண்டு ஒருவரால் எப்படி முதலமைச்சர் நாற்காலியில் அமர முடியும்? குறிப்பாக கர்நாடகாவில் குறைவான எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டு முதலமைச்சரான அந்த தந்திரத்தை அடிப்படையாக வைத்து தமிழ்நாட்டில் விஜய் முதலமைச்சராக வாய்ப்புள்ளதா என்பதை எந்த விதமான யூகங்களும் இல்லாமல் இருக்கின்ற அரசியல் தரவுகளும் மற்றும் தேர்தல் கணிதத்தை மட்டுமே வைத்து இந்த வீடியோவில் மிகவும் ஆழமாக பார்க்க போகிறோம். முதலில் தமிழ்நாட்டின் தேர்தல் கணிதத்தை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இதில் ஒரு கட்சி அல்லது ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு தேவையான அறுதி பெரும்பான்மை, அதாவது மேஜிக் நம்பர் என்பது 118 இடங்கள் ஆகும். எந்த ஒரு கட்சி 118 இடங்களை தனித்தோ அல்லது கூட்டணியாகவோ தாண்டுகிறதோ அந்த கட்சியின் தலைவன் நேரடியாக முதலமைச்சராக பதவி ஏற்பார். இது நேரடியான மற்றும் தெளிவான ஒரு தேர்தல் முடிவு. ஆனால் அரசியல் என்பது எப்போதும் நேர்கோட்டில் பயணிப்பது கிடையாது. சில நேரங்களில் எந்த ஒரு பிரதான கட்சிக்கும் 118 என்ற அந்த மேஜிக் நம்பர் கிடைக்காமல் போகலாம். இதுதான் ஆங்கிலத்தில் ஹங் அசம்பிளி அல்லது தொங்கு சட்டமன்றம் என்று கூறுவார்கள். இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகும் போதுதான் அரசியலில் உண்மையான சதுரங்க ஆட்டம் தொடங்கும். இந்த தொங்கு சட்டமன்ற சூழ்நிலை தான் கர்நாடக மடல் என்பது பேசும் பொருளாக மாறுகிறது. கர்நாடகாவில் என்ன நடந்தது என்பதை நாம் முதலில் தரவுகளுடன் பார்க்க வேண்டும். 2018ஆம் ஆண்டு கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் உள்ள 224 தொகுதிகளில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அந்த தேர்தலில் பாரதிய ஜனநாயக கட்சி 104 இடங்களையும், காங்கிரஸ் கட்சி 78 இடங்களையும், எஸ்.டி. குமாரசாமியின் மதசார்பற்ற ஜனதா தளம் அதாவது ஜோடிஎஸ் கட்சி வெறும் 37 இடங்களையும் மட்டுமே பெற்றிருந்தனர். ஆட்சி அமைக்க 113 இடங்கள் தேவை என்ற நிலையில் 104 இடங்கள் வாங்கிய பாஜக ஆட்சி அமைக்க துடித்தது. ஆனால் பாஜகவை எப்படியாவது அதிகாரத்திலிருந்து தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற நிலை காங்கிரஸ் கட்சி வெறும் 37 இடங்களை மட்டும் வைத்திருந்த குமாரசாமிக்கு ஒரு மாபெரும் வாய்ப்பை வழங்கியது. அதாவது காங்கிரஸ் கட்சியின் 78 எம்எல்ஏக்களின் ஆதரவையும் எந்தவித நிபந்தனையும் இன்றி குமாரசாமிக்கு அளிப்பதாகவும் அவரே முதலமைச்சராக பதவி ஏற்கலாம் என்றும் அறிவித்தது. அதாவது இதன் மூலம் 37 இடங்கள் மட்டும் என்ற ஒரு கட்சியின் தலைவர் மிகப்பெரிய தேசிய கட்சிகளின் அரசியல் சதுரங்கத்தின் முதலமைச்சராக முடிசூட்டப்பட்டார். இதைதான் அரசியல் வல்லுநர்கள் கிங் மேக்கர் என்பார். கிங்காக மாறும் தருணம் என்று விவரிக்கிறார்கள். இப்போது இந்த கர்நாடக மடலை அப்படியே 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோடு பொருத்தி பார்ப்போம். தமிழ்நாட்டில் பாரம்பரியமாக திமுக மற்றும் அதிமுக என்ற இரு பெரும் திராவிட கட்சிகளுக்கு இடையே தான் நேரடி போட்டிகள் இருந்து வருகிறது. ஆனால் இந்த முறை விஜயின் தமிழக வெற்றி கழகம், சீமானின் நாம் தமிழர் கட்சி மற்றும் பாஜக என பலமுனை போட்டி நிலவுகிறது. மே 4ஆம் தேதி வெளியாகும் தேர்தல் முடிவுகளில் ஒருவேளை திமுக கூட்டணிக்கோ அல்லது அதிமுக கூட்டணிக்கோ 118 என்ற பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்று வைத்துக் கொள்வோம். உதாரணமாக ஒரு பிரதான கட்சி 100 இடங்களையும் மற்றொரு பிரதான கட்சி 90 இடங்களை பிடிப்பதாக ஒரு கணக்கிற்கு வைத்துக் கொள்வோம். மீதமுள்ள இடங்களில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஒரு 40 முதல் 45 இடங்களை பிடிப்பதாக வைத்துக் கொண்டால் தமிழ்நாடு அரசியலின் ஒட்டுமொத்த கட்டுப்பாடும் விஜயின் கைக்குள் வந்துவிடும். இந்த சூழ்நிலையில் 100 இடங்களை பிடித்த கட்சி ஆட்சி அமைக்க இன்னும் 18 இடங்கள் தேவைப்படும். 90 இடங்களை பிடித்த கட்சிக்கும் 28 இடங்கள் தேவைப்படும். இவர்கள் இருவருமே விஜயின் ஆதரவை நாடி செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அப்போது விஜய் வெறும் ஆதரவை மட்டும் தந்துவிட்டு கிங் மேக்கராக இல்லாமல் கர்நாடகாவின் குமாரசாமி செய்ததை போல தனது 45 எம்எல்ஏக்கள்
ஆதரவு வேண்டும் என்றால் முதலமைச்சர் பதவியை தனக்கே தர வேண்டும் என்ற ஒரு கடினமான நிபந்தனையை முன்வைக்க முடியும். பிரதான கட்சிகள் தங்களது பரம எதிரி கட்சி ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக விஜயின் இந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு அவரை முதலமைச்சராக முன்மொழியவும் அரசியல் வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் இதில் நாம் கவனிக்க வேண்டிய சில வரலாற்று தரவுகளும் இருக்கின்றன. கர்நாடக அரசியல் களமும் தமிழ்நாடு அரசியல் களமும் முற்றிலும் வேறுபட்டவை. தமிழ்நாட்டில் கூட்டணி தர்மம் மற்றும் ஆட்சி அதிகாரத்தையும் பங்கிடுவது என்பது இதுவரை நடக்காத ஒன்று. 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் திமுக 96 இடங்களை மட்டுமே பெற்று சிறுபான்மை அரசியலாக அமைந்த போதும் காங்கிரஸ் மற்றும் பாமக போன்ற கூட்டணி கட்சிகள் அமைச்சரவையில் பங்கு கேட்காமல் வெளியிருந்து மட்டுமே ஆதரவு கொடுத்தார்கள். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அல்லது அதிகாரம் பகிர்தல் என்ற பேச்சுக்கு இதுவரை திராவிட கட்சிகள் இடம் கொடுத்தது கிடையாது. எனவே ஒருவேளை விஜய் 45 அல்லது 50 இடங்களை பிடித்து தொங்கு சட்டமன்றம் உருவானால் கூட திராவிட கட்சிகள் முதலமைச்சர் பதவியை விட்டுக் கொடுப்பார்கள் என்பது மிக பெரிய கேள்விக்குறிதான். ஒருவேளை முதலமைச்சர் பதவியை தராவிட்டால் தனது ஆதரவை யாருக்கும் தரமாட்டேன் என்று விஜய் உறுதியாக நின்றால் தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு தேர்தல் வரக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகலாம். அரசியல் என்பது சாத்தியக்கூறுகளின் கலை என்று சொல்வார்கள். அரசியல் நிரந்தர நண்பரும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. இன்று வரை தமிழ்நாட்டில் நடக்காத ஒரு அரசியல் மாற்றம் நாளை நடக்கலாம். விஜயின் முதலமைச்சராக வேண்டும் என்றால் அவர் கட்சிக்கு மக்கள் பெருமளவு வாக்களித்ததும் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காதத ஒரு தொங்கு சட்டமன்ற சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். அதன் பிறகு அவர் எடுக்கும் அரசியல் முடிவுகள் ஒரு கட்சிகளுக்கு பேரம் பேசும் திறன் மற்றும் கர்நாடகா பணியில் முதலமைச்சர் பதவியை தனது கட்சிக்கு மட்டும் என்ற நிபந்தனையுடன் காய் நகர்த்துவதும் ஆகியவற்றை பொறுத்து அவருடைய முதலமைச்சர் நாற்காலி உறுதி செய்யப்படும். எல்லாவற்றுக்கும் விடை வரும் மே 4ஆம் தேதி வெளியாகும் வாக்கு எண்ணிக்கையில் மட்டும் துல்லியமாக தெரியும். அதுவரை இது போன்ற அரசியல் கணிதங்கள் மட்டும் நமக்கு வழிகாட்டியாக இருக்கும்.